என் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு தெரியுமா? அது ஜிம்ல இல்ல, லைஃப்ல தான். அண்ட் திஸ் இஸ் டே சிட்ஸ் ஆஃப் ஐயப்பா விரதம் சீரீஸ். விரதம்ல கத்துக்கிற டிசிப்ளினை லைஃப்லயும் ஜிம்லயும் அப்ளை பண்ற ஜேர்னி இது. விரதத்துல இருக்கும்போது தான் ஒரு திங் புரிஞ்சுது. மைண்டை செட் பண்ணா மட்டும் தான் பாடி, ரொட்டீன், லைஃப் எல்லாம் ஃபாலோ ஆகும். ஸோ எவ்ரி ஒன் ஷுட் நோ எப்படி மைண்ட் ஒரு விஷயத்துக்கு அலைன் பண்றதுன்னு. அண்ட் தட் இஸ் வாட் கால்ட் மைண்ட் செட். ஹோம் ஒர்க் அவுட் பண்ண டேஸ்லாம் நான் அவ்வளோ கன்சிஸ்டன்டாலாம் இல்லை, ஆனா கொஞ்சம் டீசென்ட் ஷேப்பை அட்டைன் பண்ணேன். அதுதான் என் ஸ்மால் பிகினிங். 12th முடிஞ்சிட்டு ஜிம் ஜாயின் பண்ணக்கு அப்புறம் தான் என் மைண்ட் செட் மாறி ஒர்க் அவுட், டயட், ஸ்லீப் எல்லாத்துலயும் சீரியஸா ஃபாலோ பண்ணேன். அப்பதான் ஒன்னு புரிஞ்சுது, மைண்ட் ஃபர்ஸ்ட் செட் ஆகும்போது பாடி அதுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஃபாலோ பண்ணும். இன்னும் 2 வருஷம் அப்புறம் புது ஜிம் ஜாயின் பண்ணேன். ரிசல்ட்ஸ் இன்னும் பாசிட்டிவா வரதை நான் நோட் பண்ணேன். இதுக்கு வெயிட்ஸ் இல்ல காரணம், த மெயின் ரீசன் மைண்ட் செட் இன்னும் இம்ப்ரூவ் ஆச்சு. இப்போ எனக்கு புரிஞ்சுது, டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா மசில்ஸ் இல்ல, இட்ஸ் ஆல் அபவுட் த டெய்லி டிசிப்ளின் தான். கன்சிஸ்டன்சி ஒரு ஸ்மால் ப்ரோக்ரஸை கிரியேட் பண்ணும். அந்த ஸ்மால் ப்ரோக்ரஸ் வில் கிவ் யூ அ கான்ஃபிடன்ஸ். அண்ட் அந்த கான்ஃபிடன்ஸ் ஒரு பெட்டர் லைஃபை கிரியேட் பண்ணும். இது பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்ல, இட்ஸ் ஆல் அபவுட் மைண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இஃப் திஸ் மேட் சென்ஸ் டு யூ, ஷேர் பண்ணுங்க. இன்னும் வேல்யூவான கண்டென்ட் வேணும்னா ஃபாலோ பண்ணுங்க.